ஃபைனலிஸ்ட் வின்னராக எங்கள் பார்வையெல்லாம் ஒருத்தவங்க மேலே இருந்துச்சு. பட் உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களை விட 100 பேர் உங்கள் முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு மொமெண்ட்டில் அந்த 100 பேரையும் பீட் பண்ணி உங்களால் முன்னாடி போக முடியும். அந்த ஒரு மொமெண்ட்டை கடைசி வரைக்கும் தான் மேலே நம்பிக்கை வச்சு ஜெயிச்ச ஒரு மனிதர் தான் குரேஷி ப்ரோ. நான் அடித்த 100 பேரும் டானுங்க மாதிரி அந்த ஓவரால் சீசனில் குரேஷி ப்ரோ அடித்த எல்லா கண்டஸ்டன்ட்டுமே டானுங்க தான். இன்றைக்கி வந்து அருண் அரவிந்த் பிரதர்ஸ் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ட்வின் ஹார்ட் அகாடமி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ 10 வருஷம் போனதே தெரியலை. இப்போ வரைக்கும் கலக்க போதே யார் சீசன் 5 அதில் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களை சந்திச்சு ஞாபகம் இருக்கா. அப்போ கூட வந்து நான் செமிஃபைனலில் எலிமினேட் ஆகிட்டேன். நான் வெளில வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டேன், இப்போ இதுலேயும் வந்து நம்ம செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுனே தெரிலங்கும் போது இந்த 2 பேரும் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் உள்ளே போனோடனே அன்னைக்கின்னு பார்த்து எங்கள் லக்குக்கு வந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. அது 3ஆவது ஆள் தான் நான். அதுக்கப்புறம் அந்த சீசனில் போய் வின் பண்ணி இப்போ வரைக்கும் கெரியரில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது எதுக்காக சொன்னேன்னா இந்த மாதிரி பாசிட்டிவான 2 பர்சன்ஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக வந்து நாங்கள் ஒன்றா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். ஏன்னா நிறைய டேலண்டடான பீப்புளுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் இவங்க 2 பேருக்கும் அது தெரியும். அதில் கரெக்டான மக்களை வந்து போய் கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ பேர் வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த உழைப்பு, இது வந்து தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக பண்ணணும். இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன். தேங்க்யூ. அடடடடா, அதிலும் உண்மையிலே அந்த அப்பா கேரக்டர் பண்ணுறானே ஒரு பையன், உண்மையிலே 4 புள்ள பெற்ற அப்பா கூட அவ்வளோ ஃபீல் பண்ணி பேச மாட்டார் சார். நீங்கள் இங்கே வந்து தாய்மார்கள் போட்டுக்கிட்டு 2ல் தான் 1 வரையான் ரீல்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் குழந்தைகள் வளரும். அப்புறம் குறிப்பாக தந்தைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எத்தனை பேர் கேட்டுருங்க? கை தூக்குங்க பார்ப்போம். என்ன அம்மாக்கெல்லாம் தூக்குறீங்க? டேடி நீங்கள் பார்த்தா டீச்சர் நம்பர் கேட்ட ஆள் மாதிரி தெரியுது, நீங்கள் கையை கீழே போடுங்க. அதிரடியாக கலக்கிட்டு இருக்காரு எல்லா ஃபீல்டுலையுமே. யூ நேம் இட், ஆன் ஸ்க்ரீன், பியாண்ட் த ஸ்க்ரீன், அதுலேயும் ஆங்கர் அப்படின்றப்போ எல்லா மிகப்பெரிய ஷோஸும் ஐயா தான் வந்து இஸ் டேக்கிங் ஓவர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ குரேஷி பிரதருக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துலாமா? ஒன்ஸ் அகைன் லெட்ஸ் வெல்கம். குட்டீஸ்லேருந்து அப்படி பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் உங்களை அடிச்சிக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆஹா, கேஜிஎஃப் தன்னைத்தானிய செதுக்கியவன் வேறு லெவலில். அதே தான். ஸோ அந்த அவார்டில் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தன்னைத்தானே செதுக்கியவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும். எங்களுக்காக வந்ததுக்கு நன்றி. பட் உங்களுக்காக ஒரு விஷயம் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா லைஃப்பில் நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பட் நம்மளை விட பெட்டராக ஒருத்தர் இருக்காங்க, நம்மளை விட சூப்பராக ஒருத்தர் இருக்காங்க, நிறைய கம்பேர் பண்ணுவோம். புரிச்சுக்கிறோம். நாங்கள் என்றால் அதே சீசன் தான் அவங்களும் கண்டஸ்டன்டாக இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் டிஜிட்டல் ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், ஜெயிக்க போகிறது ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் ஒருத்தவங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் அந்த வின்னர் அடிக்க போகிறாங்க, இவங்க தான் வந்து மாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செமிஃபைனலில் ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு. ப்ரூவ் பண்ணி ஃபைனல் வந்தாங்க. நாங்கள் தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் பக்கத்துலேயே இருந்தோம். ஃபைனலிஸ்ட் வின்னராக எங்கள் பார்வையெல்லாம் ஒருத்தவங்க மேலே இருந்துச்சு. பட் உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களை விட 100 பேர் உங்கள் முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு மொமெண்ட்டில் அந்த 100 பேரையும் பீட் பண்ணி உங்களால் முன்னாடி போக முடியும். அந்த ஒரு மொமெண்ட்டை கடைசி வரைக்கும் தான் மேலே நம்பிக்கை வச்சு ஜெயிச்ச ஒரு மனிதர் தான் குரேஷி ப்ரோ. ஸோ உங்களுக்காக தான் இந்த கேஜிஎஃப் சிலையை உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா தன்னைத்தானே செதுக்கி மேலே வந்த ஒரு கலைஞன். நான் அடித்த 100 பேரும் டானுங்க மாதிரி அந்த ஓவரால் சீசனில் குரேஷி ப்ரோ அடித்த எல்லா கண்டஸ்டன்ட்டுமே டானுங்க தான். அந்த டானுங்களை அடித்து தான் கலக்க போதியாரோட டைட்டில் வின்னராக ஆனாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குரேஷி ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய காலை மதிய வணக்கம். ஆக்சுவலாக ஈவினிங் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அருண் அரவிந்த் பிரதர்ஸ் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ட்வின் ஹார்ட் அகாடமி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ 10 வருஷம் போனதே தெரியலை. இப்போ வரைக்கும் கலக்க போதே யார் சீசன் 5 அதில் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களை சந்திச்சு ஞாபகம் இருக்கா. அப்போ கூட வந்து நான் செமிஃபைனலில் எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ ஒயில்ட் கார்டு ரவுண்டு நடக்கும்போது
ஒரு 2 பேர் தான் செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு நல்லா. 2 பேர் தான் செலக்ட் பண்ணணும். பட் ஆனால் ஒரு நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நான் வெளில வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டேன், இப்போ இதுலேயும் வந்து நம்ம செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுனே தெரிலங்கும் போது இந்த 2 பேரும் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ப்ரோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க, அப்படி செலக்ட் ஆகலைன்னா கூட விடுங்க, அடுத்தடுத்து நிறைய ஷோ வந்து வரப்போகுது விஜய் டிவியில், நாங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் டேலண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஸோ நான் உங்களுக்குலாம் நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் உள்ளே போனோடனே அன்னைக்கின்னு பார்த்து எங்கள் லக்குக்கு வந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. அது 3ஆவது ஆள் தான் நான். அதுக்கப்புறம் அந்த சீசனில் போய் வின் பண்ணி இப்போ வரைக்கும் கெரியரில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த மாதிரி பாசிட்டிவான 2 பர்சன்ஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக வந்து நாங்கள் ஒன்றா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன், அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் அவங்களோட கெரியரில் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய டேலண்டடான பீப்புளுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் இவங்க 2 பேருக்கும் அது தெரியும். அதில் கரெக்டான மக்களை வந்து போய் கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ பேர் வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த உழைப்பு, இது வந்து தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக பண்ணணும், இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன். தேங்க்யூ. அண்ட் நான் வந்ததுக்கு முன்னாடி அந்த ஆக்ட் பார்த்தேன். அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துருங்க. அடடடடா, அதுவும் உண்மையிலே அந்த அப்பா கேரக்டர் பண்ணுறானே ஒரு பையன், உண்மையிலே 4 புள்ள பெற்ற அப்பா கூட அவ்வளோ ஃபீல் பண்ணி பேச மாட்டார் சார். என்ன ஒரு முதிர்ச்சி இந்த வயசில், மிரண்டு போயிட்டேன். அதாவது எல்ஐகே படத்தை 3 மணி நேரம் பெரியவங்களை வச்சு எடுத்தாங்க, இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 3 நிமிஷத்தில் எல்ஐகே படத்தை காட்டிட்டு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் இந்த பிள்ளைலாம் அடிக்க வந்துடும் போல, தெரிந்துவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துது அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஏன்னா ஃபோன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உள்ள விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு. குறிப்பாக குழந்தைகளை ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ வந்து குழந்தைங்களை நீ அந்த ரூமில் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து தாய்மார்கள் போட்டுக்கிட்டு 2ல் தான் 1 வரையான் ரீல்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் குழந்தைகள் வளரும். அப்புறம் குறிப்பாக தந்தைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, பிக்கப் ட்ராப் பண்ணுறது மட்டுமே ஒரு தலைப்புடைய வேலை கிடையாது. இங்கே எத்தனை குழந்தைகள் வந்து அவங்க அப்பா, அதாவது குழந்தைங்க வந்து கேட்டுருக்கீங்க, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எத்தனை பேர் கேட்டுருங்க? கை தூக்குங்க பார்ப்போம். என்ன அம்மாக்கெல்லாம் தூக்குறீங்க? டேடி நீங்கள் பார்த்தா டீச்சர் நம்பர் கேட்ட ஆள் மாதிரி தெரியுது, நீங்கள் கையை கீழே போடுங்க. கரெக்டாக மேடம்? தெரியும், ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அதனால் ஃபாதர்ஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் வந்து நிறைய அவங்க கூட அசோசியேட் ஆனால் தான் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. ஓகேவா? பாப்பா, உங்கள் டேடிலாம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரா? என்ன பண்ணுவார்? ஃபோன் பார்ப்பார். ஃபோட்டோ எடுப்பாரா? ஃபோன் பார்க்க மாட்டார். டாடி கூட வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பியா? நேரில் பேச மாட்டாரா? ஃபாரினில் இருக்காரா? ஓகே, அமெரிக்காவில் இருக்காரா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஆக்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பிரதர். இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் குழந்தைகள் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களுடைய அகாடமியை சேர்ந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனசார வாழ்த்தி, வந்திருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சிறப்பாக வரணும்.